அது சரியா ஏப்ரல் 22, 2003 பிரிஸ்பேன், ஆஸ்திரேலியா. அங்க குயின்ஸ்லாந்துடைய தலைநகரமான பிரிஸ்பேன்ல நேரம் மதியம் 2 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. அந்த மதிய நேரத்துல தன்னுடைய 11 வயது பையனான டேனியல் மற்றும் வீட்டுக்கு வந்திருந்த டேனியலுடைய கசின் இவங்க 2 பேரையுமே கூட்டிட்டு மேக்ஸ் அப்படிங்கிற நபர் படம் பார்க்கறதுக்காக கிளம்புறாரு. பட் வீட்ல இருந்து காரை எடுத்தவரு நேரா தியேட்டருக்கு போகாம பிரிஸ்பேன் டவுன்ஸ்ல இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு போறாரு. ஆனா அதுக்கு காரணம் மேக்ஸோடைய ஃப்ரெண்டான நீலிமா கடந்த 2 நாட்களாகவே மெசேஜ், கால்ஸ் அப்படின்னு இது எதுக்குமே ரிப்ளையே பண்ணல. சோ அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறமா படத்துக்கு போகலாம் அப்படின்னு யோசிச்ச மேக்ஸ் ஸ்ட்ரெயிட்டா நீலிமாவுடைய வீட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. ஒன்ஸ் நீலிமாவுடைய வீட்டை ரீச் ஆன உடனே கார்ல இருந்து அந்த 2 சின்ன பசங்களோட கீழே இறங்கின மேக்ஸ் நேரா வீட்டுடைய ஃப்ரெண்ட் ஒரு கிட்ட போய் காலிங் பெல் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. பட் ரொம்ப நேரமா காலிங் பெல் அடிச்சுமே கதவை தட்டி பார்த்துமே யாருமே கதவை திறக்காததுனால வீட்டுக்கு பின்னாடி பக்கம் போய் அங்க இருக்கிற பேக் டோரை தட்ட ஆரம்பிக்கிறாரு. பட் அங்கேயுமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. இதுல சந்தேகமான மேக்ஸ் அவருடைய கார் கீ மற்றும் ஒரு போனை அந்த சின்ன பசங்களுடைய கையிலேயே கொடுத்துட்டு நீங்க கார்ல போய் உட்காந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. சோ இப்போ அந்த 2 பசங்களும் காருக்கு போனதுக்கு அப்புறமா அந்த பேக் டோரை வேகமா தன்னுடைய ஷோல்டரை வச்சு இடிச்ச மேக்ஸ் அந்த கதவை உடைச்சுக்கிட்டு இப்ப உள்ள போறாரு. அப்படி அந்த வீட்டுக்குள்ள போன உடனே வீட்டுடைய ஹால்ல நீலிமாவுடைய டாக் ரொம்பவே சோகமா அவர்கிட்ட அவருடைய காலை உரச ஆரம்பிக்குது. ஆனா அது மட்டும் இல்ல, அந்த வீட்டுக்குள்ள ஒரு வித்தியாசமான விஷயத்தை அவர் நோட் பண்றாரு. அது என்ன அப்படின்னா அந்த வீடு முழுக்கவே ஒரு குளம் மாதிரி தண்ணீர் தேங்கி அங்கங்க ரத்த கரைகள் ஒரு தடம் மாதிரி மாடியை நோக்கி போறத பாக்குறாரு. சோ கண்டிப்பா நம்ம நினைச்ச மாதிரியே ஏதோ தப்பா நடந்திருக்கு அப்படின்னு முடிவு பண்ண மேக்ஸ் அந்த ரத்த கரை இருக்கிற தடயத்தை ஃபாலோ பண்ணி அப்படியே மாடிக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஃபாலோ பண்ணிட்டே போனதுல அந்த ரத்த தடயமும் நேரா மாஸ்டர் பெட்ரூம்ல இருக்கிற பாத்ரூம் வரைக்குமே போயிருக்கு. இப்ப தன்னுடைய மொத்த தைரியத்தையும் ஒன்னா சேர்த்து அந்த பாத்ரூமுடைய கதவை ஓபன் பண்ண மேக்ஸ் உள்ள அந்த பாத்ரூம்குள்ள இருக்கிற பாத்டப்ல சுடுதண்ணி ஹாட் வாட்டர் நிரம்பி வழிஞ்சு அந்த தண்ணீர் தான் சீலிங் வழியா கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் லீக் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறாரு. சோ இப்ப அந்த தண்ணியை ஸ்டாப் பண்றதுக்காக அந்த டப்பை நெருங்கும் போது அங்க அந்த டப்புக்குள்ள ஏதோ கிடக்கிற மாதிரி இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அங்கங்க ரத்த கரைகளும் தென்படுது. பட் அந்த டப்புக்குள்ள இருக்கிறது என்ன அப்படின்னு சரியா தெரியாததுனால இனிமே கொஞ்சம் பக்கத்துல போய் பாக்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது அந்த டப்பு ஃபுல்லாவே பெட்ஷீட்ஸால ஃபில் ஆகி இருந்திருக்கு. சோ இப்ப அந்த தண்ணீர் ஓடிட்டு இருந்த டேப்பை ஆஃப் பண்ண மேக்ஸ் அந்த பிளாங்கெட்ஸை அப்படியே கையை வச்சு தூக்குறாரு. அப்படி தூக்க அந்த டப்புக்குள்ள இருந்து வந்த ஒரு பெண்ணுடைய கையை பார்த்து அவருக்கு ஒரு நிமிஷம் அவருடைய இதய துடிப்பையே நின்னு போக வச்சது. அவரு பார்த்த அந்த கை வேற யாரோடதும் இல்ல. யாரு 2 நாட்களா போன் எடுக்கல அப்படின்னு சொல்லி வீட்டுல போய் பார்க்கலான்னு செக் பண்றதுக்காக வந்தாரோ அவருடைய ஃப்ரெண்ட் நீலிமாவுடைய தான். இப்ப பயத்திலையும் பதட்டத்திலையும் தூக்குன அந்த பிளாங்கெட்டை அப்படியே விட்டுட்டு அந்த வீட்டுல இருந்த டாகையும் கூட்டிட்டு வெளியே ஓடி வந்த மேக்ஸ் உடனடியா எமர்ஜென்சி நம்பரான 000க்கு கால் பண்ணி அந்த வீட்டுடைய அட்ரஸை சொல்லி பாத்டப்ல 3 இறந்த உடல்கள் கிடக்கிறதா சொல்றாரு. அதுல இருந்து அடுத்த 20 நிமிஷத்துல போலீஸ் மற்றும் மெடிக்கல் டீம் அங்க வராங்க. அப்படி வந்தவங்க அந்த வீட்டுடைய வாசல்ல தலையில கைய வச்சபடி ரொம்பவே பதட்டத்தோடையும் இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருந்த மேக்ஸை பாக்குறாங்க. ஆனா அது வரைக்குமே பதட்டத்தோடு இருந்த மேக்ஸ் அவங்கள பார்த்த உடனே அப்படியே உடஞ்சு போய் அங்க ஃப்ரண்ட்ல போர்ட்டிகோல உட்கார்ந்து இருந்த தன்னுடைய பையனை கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த போலீஸோ நேரா மேக்ஸ் கிட்ட என்ன நடந்துச்சு, நீங்க தான் கால் பண்ணதா, உள்ள என்ன பாத்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அதுக்கு அவருமே நடந்த எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறமா மேக்ஸ் உடைய பையன் மற்றும் அவருடைய கசின் கிட்டயுமே ஸ்டேட்மெண்ட் வாங்கின போலீஸ் அவங்களுடைய முதல் கட்ட விசாரணைய தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்ப அவங்களுக்கு தெரியாது சாதாரணமா ஆரம்பிச்ச இந்த கொலை வழக்கு அடுத்த 5.5 வருஷத்துக்கு மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் தூக்கம் இல்லாம அலைய வைக்க போகுது அப்படின்னு. எஸ், நூற்றுக்கணக்கான ஆபீசர்ஸ், விட்னஸஸ், என்கொயரிஸ், டிஎன்ஏ ப்ரொஃபைல் அப்படின்னு 2003 காலகட்டத்துல மொத்த ஆஸ்திரேலியா மக்களையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்குன குயின்ஸ்லாண்டுடைய ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம்.
2003 சிங் ஃபேமிலி வீட்ல நடந்த இந்த இன்சிடென்ட் போலீஸ் ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த மொமெண்ட்ல இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேஸ் மாதிரி தான் தெரிஞ்சது. பட் கொஞ்சம் டீடைல்ஸா பார்த்தா சில திங்ஸ் லாஜிக்கா செட் ஆகல. ஏன் சில திங்ஸ் அன்டச்டா இருந்துச்சு, ஏன் டைம் லைன்ல சில இன்கன்சிஸ்டன்சிஸ் இருந்துச்சு. இங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சீன்ல இருந்த சைலன்ஸே ஒரு க்ளூ மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த மாதிரி கேசஸ்ல எல்லாருமே எவிடன்ஸ் பார்ப்பாங்க. பட் இங்க எவிடன்ஸை விட முக்கியமானது பேட்டர்ன்ஸை ரெகக்னைஸ் பண்றது. பிகாஸ் ரியல் இன்வெஸ்டிகேஷன் ஒரு இன்சிடென்ட்டை தனியா பார்க்கறது இல்ல, மல்டிபிள் ஸ்மால் டாட்ஸை கனெக்ட் பண்றது. ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு டைமிங் மிஸ்மேட்ச், ஒரு பிஹேவியர் சேஞ்ச், இது எல்லாத்தையுமே செப்பரேட்டா பார்த்தோம் அப்படின்னா மீனிங்லெஸ்ஸா தெரியும். பட் டுகெதர் இட் ஃபார்ம்ஸ் அ ஸ்ட்ரக்சர். நம்மளுடைய பிரெயின் நேச்சுரலா இப்படி டீகோட் பண்றதுக்கு ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கு. அதுவே ஸ்கூல்ஸ்ல மோஸ்ட்லி ஆன்சர் கரெக்டா வந்தா போதும் அப்படின்னு தான் டீச் பண்ணுவாங்க. பட் ரியல் லைஃப்ல ஆன்சரை விட ப்ராசஸ் அண்ட் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்பவே முக்கியம். ஹானஸ்டா சொல்லணும் அப்படின்னா சின்ன வயசுல இருந்து லாஜிக்கல் திங்கிங் டெவலப் பண்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எனக்கு இந்த மாதிரி கேசஸ்ல இருந்து தான் புரிஞ்சுது. இன்ஃபேக்ட் ரொம்பவே கஷ்டமான சப்ஜெக்டான மேத்ஸ்ல கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் பேட்டர்ன்ஸ் ரெகக்னிஷன் லேர்ன் பண்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய வீடியோஸை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நான் ஆல்ரெடி பன்சோவை பத்தி மென்ஷன் பண்ணிருப்பேன். இன்ட்ரெஸ்டிங்லி இங்க ஃபோக்கஸ் மார்க்ஸ் மேல இல்ல, திங்கிங் ஸ்டைல் மேல. இங்க கிட்ஸுக்கு வை, பிஃபோர், ஹவ் அண்ட் வாட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது சின்ன வயசுல இருந்தே கான்செப்ட்ஸை டெப்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இஃப் நீங்க முன்னாடி வீடியோவை பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா பன்சோ இன்னும் 50 மினிட்ஸ் ஃப்ரீ டெமோ கிளாஸை கொடுக்குறாங்க. இந்த ப்ரோக்ராமை டிசைன் பண்ணது வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கால்குலேட்டரான நீலகாந்தா பானோ. 70,000 ஸ்டூடெண்ட்ஸ் இன் 20+ கண்ட்ரீஸ் இன்க்ளூடிங் இந்தியா, USA, மலேசியா அப்படின்னு அங்க இருக்கிற கிட்ஸ் ஆல்ரெடி என்ரோல் பண்ணிருக்காங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டாப் கமெண்ட்ல இருக்கு. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. கோர்ஸ் பிடிச்சிருந்தா மட்டும் என்ரோல் பண்ணுங்க. பிகாஸ் at the end it's not about how much you see, it's about how you connect what you see. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2002ல விஜய் சிங் அப்படிங்கிறவரு அவருடைய குடும்பத்தோட இந்த பெரிய வீட்டுக்கு குடி வராரு. இவருக்கு மொத்தம் 3 பொண்ணுங்க, ஒரு பையன். இதுல மூத்த பொண்ணுக்கு கல்யாணமாகி தனியா வாழ்ந்துட்டு வராங்க. சம்பவம் நடந்த அன்றைய நாள் ஏப்ரல் 20, 2003 அன்னைக்கு விஜய் சிங் மற்றும் அவருடைய மனைவி வேலை விஷயமா ஃபிஜி அப்படிங்கிற ஒரு தீவுக்கு கிளம்பியிருக்காங்க. ஸோ வீட்டில் இருக்கிற மற்ற 3 பசங்களுடைய பொறுப்பையுமே கல்யாணமாகி போனாங்க இல்லையா, அவங்களுடைய மூத்த பொண்ணு கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஆக்சுவலா பகல் நேரத்துல அவங்களுடைய வீட்டுல போய் பசங்க இருந்தாலுமே நைட் ஆனா இந்த வீட்டுக்கு வந்து தனியா தான் தூங்குவாங்க. சம்பவம் நடந்த அன்றைய நாள் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறதால வீட்டுல தனியா இருந்த 3 பேருமே அவங்களுடைய பெட்ரூம்ல தூங்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அடுத்த நாள் திங்கட்கிழமை அன்னைக்கு அவங்களுடைய மூத்த பொண்ணு என்ன இனிமே வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணும் பொழுது வீட்டில் இருக்க யாருமே போனை எடுக்கவே இல்லை. அண்ட் நான் சொன்ன இல்லையா நீலிமா, அவங்களுடைய லவ்வரும் மாத்தி மாத்தி கால் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்பவுமே எந்த ஒரு ரிப்ளையுமே இல்ல. அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமையும் இதே நிலைமை தான் இருந்திருக்கு. சோ இதனால பதட்டமான அவருடைய காதலன் நேரா வீட்டுக்கு வந்து கதவை உடைச்சிட்டு உள்ள போறாரு. பட் அப்படி போனவர் அங்க பார்த்ததுதான் தன்னுடைய காதலி மற்றும் அவளுடைய தம்பி தங்கச்சியுடைய சடலங்களை. என்ன ப்ரோ சொல்றீங்க, இன்ட்ரோல மேக்ஸ் தானே இந்த இறந்த உடலை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொன்னீங்க, இப்ப வேற யாரும் காதலன் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். பிகாஸ் மேக்ஸ் தான் அந்த காதலன். இப்ப இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்ச போலீஸ்க்கு இந்த கொடூரமான கொலைகளை யாரு செஞ்சிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவங்களுக்கு வந்த முதல் சந்தேகம் நீலிமாவுடைய அப்பாவான விஜய் மேலதான். பிசினஸ் அப்படின்னு இருந்தா கண்டிப்பா எதிரிகள் இருப்பாங்க இல்லையா. சோ விஜயுடைய வளர்ச்சியை பிடிக்காத யாராவது அவருடைய குடும்பத்தை டார்கெட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு அவங்களுடைய ஹிஸ்டரிய போலீஸ் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது நீலிமாவுடைய பேரண்ட்ஸான விஜய் மற்றும் ஷெர்லி தம்பதி அவங்களுடைய குழந்தைகள் அப்படின்னு எல்லாருமே ஒரு பெர்ஃபெக்டான ஃபேமிலி மாதிரி தான் தெரிஞ்சது. பட்
விசாரணை உள்ள போக போக தான் அந்த குடும்பத்துடைய அதிர்ச்சியான இன்னொரு முகமும் வெளியில வர ஆரம்பிச்சது. விஜய் மற்றும் ஷெர்லி இவங்க 2 பேருடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றவங்களை விட ரொம்பவே வித்தியாசமாகவும் தப்பான பாதையிலையும் இருந்திருக்கு. மற்ற தம்பதிகளுடைய பார்ட்னரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, செக்ஸ் ஒர்க்கர்ஸை வீட்டுக்கே வரவழைக்கிறது அப்படின்னு இந்த குடும்பத்துடைய இருண்ட பக்கம் போலீஸையே ஷாக் ஆக்குச்சு. அது மட்டும் இல்ல எஸ்டிஐ, ஷெர்லிக்கு தெரியாம விஜய்க்கு பல அஃபையர்ஸ் இருந்திருக்கு. இதையெல்லாம் கண்டுபிடிச்ச போலீஸ்க்கு தலையே சுத்த ஆரம்பிச்சது. ஏன்னா பிசினஸ் எதிரிகளை விட இவங்களுடைய இந்த தப்பான தொடர்புகளால பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அந்த பாதிப்புல இருந்த யாராவது பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு போலீஸ் நினைக்க ஆரம்பிச்சாங்க. பட் அந்த லிஸ்ட் ரொம்பவே பெருசா போச்சு. யாரை போய் தேடுறது அப்படின்னு போலீஸ் தலையை பிச்சிட்டு இருக்கும் பொழுதுதான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவங்க நோட் பண்றாங்க. போலீஸ் அந்த வீட்டை ஃபுல்லாவே சர்ச் பண்ணும் பொழுது ஒரு விசித்திரமான விஷயம் அவங்களுடைய கண்ணில் படுது. வீட்டில் எந்த ஒரு ஃபோர்ஸ்டு என்ட்ரியுமே இல்லை. ஆல்சோ எவ்வளவு விலை உயர்ந்த பொருட்கள் வீட்டில் இருந்தாலுமே அது எதுவுமே காணாம போகல. காணாம போனது எல்லாமே வெறும் நீலிமா சம்பந்தப்பட்ட பொருட்கள் மட்டும்தான். இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா நீலிமாவும் அவங்களுடைய லவ்வர் போட்டோவும் இருந்த அந்த லாக்கெட் செயின், அவங்க போட்டிருந்த பிரேஸ்லெட், நீலிமாவுடைய பெட்ரூம் கண்ணாடியில ஒட்டப்பட்டிருந்த அவருடைய லவ்வர் போட்டோ, இது எல்லாமே அங்க இல்லாம இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே விட ரொம்பவே முக்கியமா நீலிமா டெய்லியுமே தன்னுடைய வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை எழுதுற அவங்களுடைய பர்சனல் டைரி காணாம போயிருந்துச்சு. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க ஸ்டே, ஒருவேளை விஜயோ இல்ல ஷெர்லியோ பழி வாங்குறதுக்காக தான் இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னா எதுக்காக நீலிமாவுடைய பொருட்களை மட்டும் அந்த கில்லர் எடுத்துட்டு போகணும்? இதுல கொஞ்சம் கூட லாஜிக் இல்ல இல்லையா? மற்றவங்களுடைய பொருட்கள் கை வைக்கப்படல, ஆனா நீலிமாவுடைய பர்சனல் டைரியை மட்டும் கில்லர் தேடி எடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அந்த டைரிக்குள்ள யாரோ மாட்டிக்கிற மாதிரி ஏதோ ஒரு ரகசியம் இருந்திருக்கு. இந்த ஒரு லாஜிக் இடிச்சதுனாலதான் போலீஸுடைய சந்தேகம் இப்ப நீலிமா பக்கம் திரும்புது. நீலிமா யார் கூடயாவது பிரச்சனையில இருந்தாங்களா? அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்ச போலீஸுடைய பார்வை இப்ப நீலிமாவுடைய லவ்வரான மேக்ஸ் பக்கம் திரும்புது. அதாவது இன்ட்ரோல இந்த கிரைமை பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணார் இல்லையா, அவரு பக்கம் இப்ப திரும்ப ஆரம்பிக்குது. பட் சடனா எதுக்கு போலீஸ் இப்ப மேக்ஸ் மேல சந்தேகப்படணும்? அவர் தானே போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்தையே சொன்னார் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதுக்கு காரணம் நீலிமா மற்றும் மேக்ஸ் உடைய லவ் லைஃப் தான். ஆக்சுவலா நீலிமாவுடைய அப்பாவான விஜய் வெளியே தான் பல தப்பான தொடர்புகளில் இருந்தாரே தவிர தன்னுடைய பசங்க விஷயத்துல ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காரு. நீலிமா யாரையாவது லவ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே பெல்ட், ஸ்டிக் அப்படின்னு கையில கிடைக்கிறத வச்சு கொடூரமா அடிக்கிற ஆள் அவரு. இப்படி ஒரு ஃபேமிலிக்குள்ளதான் நீலிமாவுடைய நெய்பரான மேக்ஸ் என்டர் ஆகுறாரு. ஆக்சுவலா மேக்ஸ் சிங்கிள் எல்லாம் கிடையாது. அவர் ஏற்கனவே கல்யாணமாகி டிவோர்ஸ் ஆகி 2 குழந்தைங்க இருந்ததுனால இவங்களுடைய காதல நீலிமாவுடைய அப்பாவான விஜய் ஏத்துக்கல. ஸோ நீலிமா தன்னுடைய வீட்டை எதிர்த்துட்டு மேக்ஸ் கூட போய் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அங்கதான் மேக்ஸ் உடைய சுயரூபம் தெரிய ஆரம்பிக்குது. மேக்ஸ் ரொம்பவே பொசசிவான ஒரு ஆளு. நீலிமா வேற யார் கூடயாவது பேசினாலோ இல்ல வேலை விஷயமா வெளியூருக்கு போனாலோ மேக்ஸுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்படியே கொஞ்ச நாட்கள் போக ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல நீலிமா மேல போர் அடிச்சதுமே நீ திருப்பி உன்னுடைய வீட்டுக்கே போயிரு அப்படின்னு சொல்லி அவளுடைய வீட்டுக்கே அனுப்பி வச்சிருக்காரு. பட் அதிலிருந்து சில மாதங்கள் கழிச்சு நீலிமா வேறொரு நபர் கூட தொடர்புல இருக்கிறது மேக்ஸுக்கு தெரிய வருது. இத மேக்ஸால தாங்கிக்கவே முடியல. சோ ஏற்கனவே அந்த குடும்பத்து மேல இருந்த கோபம் இப்ப நீலிமா மேல ஒரு வெறியா மாறுது. அண்ட் இதுதான் அந்த கொலைக்கான மோட்டிவா இருக்குமோ அப்படின்னு போலீஸ் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. பட் மேக்ஸ் மேல போலீஸ்க்கு இப்படி ஒரு பலமான சந்தேகம் வர்றதுக்கு உண்மையான காரணம் அவரோட டாக்ஸிக்கான இந்த லவ் லைஃப் மட்டும் கிடையாது. மேக்ஸ் நம்ம இன்ட்ரோல பார்த்தப்ப போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணார் இல்லையா, அன்னைக்கு தற்செயலா செஞ்ச ஒரு மிகப்பெரிய தப்பு. அதுதான் போலீஸ்க்கு சந்தேகம் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. இன்ட்ரோல மேக்ஸ் எமர்ஜென்சி நம்பரான 000க்கு கால் பண்ணப்ப பாத் டப்ல 3 இறந்த உடல்கள் கிடக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுதான் போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தையே வர வச்சது. ஏன்னா அந்த பாத் டப் ரொம்பவே சின்னது. அது மட்டும் இல்ல, அந்த கிரைம் சீனை பார்த்த போலீஸ் கில்லர் அந்த பாத் டப் ஃபுல்லாவே பெட்ஷீட்ஸ், துணிகள் அப்படின்னு கையில கிடைச்ச எல்லா துணியும் வச்சு கம்ப்ளீட்டா மூடி வச்சிருந்தான். நீலிமா மற்றும் அவருடைய தம்பியுடைய உடல் தான் அந்த பாத் டப் மேலாலேயே இருந்துச்சு. பட்
மூணாவதா இருந்த அந்த சின்ன பொண்ணுடைய உடல் இவங்க 2 பேருக்கும் அடியில மொத்தமா மறைஞ்சு போயிருந்துச்சு. எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலுமே அந்த டப்ல 2 உடல்கள் இருக்கிற மாதிரி தான் கண்டிப்பா தெரியும். இன்ஃபேக்ட் அந்த ஸ்பாட்டுக்கு வந்த சீனியர் கான்ஸ்டபிளான ஆண்டனி கிரீன் அங்க கிரைம் சீனுக்கு வந்து அந்த டப்பை செக் பண்ணிட்டு 2 இறந்த உடல்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் ஃபார்மாலிட்டியை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. பட் மேக்ஸ் தான் விடாம இல்ல அங்க 3 பேர் இருக்காங்க, நல்லா செக் பண்ணுங்க அப்படின்னு போலீஸையே இன்சிஸ்ட் பண்ணிருக்காரு. அவர் சொன்னதுனால தான் கான்ஸ்டபிள் ஆண்டனி திரும்பவுமே போய் அந்த துணி எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா அப்புறப்படுத்தி மேல இருந்த இறந்த உடல்களை நகர்த்தி பார்க்கும்போது தான் அடியில மூணாவதா அந்த சின்ன பொண்ணுடைய உடல் இருக்கிறதே தெரிய வந்திருக்கு. சோ இதுதான் போலீஸ்க்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான போலீஸ் ஆபீசருக்கே தெரியாத விஷயம் ஜஸ்ட் கதவை உடைச்சிட்டு உள்ள வந்த மேக்ஸுக்கு எப்படி அத்தனை துணிகளுக்கு அடியில மூணாவது உடல் இருக்கு அப்படிங்கிறது எப்படி தெரியும்? பிகாஸ் மேக்ஸ் அந்த பொண்ணுடைய கையை மட்டும் தான் பார்த்ததா போலீஸ் கிட்ட சொல்லியிருந்தாரு. அப்புறம் எப்படி 3 பேர் அப்படின்னு கணக்கு சொன்னாரு? அது மட்டும் இல்ல ஸ்டே, வீட்டுல சில பொருட்கள் காணாம போயிருந்துச்சு, நீலிமாவுடைய பர்சனல் திங்ஸ் எல்லாம் காணாம போயிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்த இல்லையா? அது மேக்ஸ் உடைய போட்டோ இருந்த பெண்டன்ட் செயின் அண்ட் கண்ணாடி மேல இருந்த அவருடைய போட்டோ தான். இப்படி மேக்ஸ் உடைய தடயங்கள் இருக்கிற பொருட்கள் மட்டும்தான் மாயமாகி இருந்துச்சு. சோ இது எல்லாமே எதை காட்டுது? கொலையாளிக்கு அந்த வீட்டை பத்தி அக்கு வேறா ஆணி வேறா தெரிஞ்சிருக்கு. சோ மேக்ஸ் மேல இருந்த சந்தேகம் இப்போ ரொம்பவே உறுதியாக ஆரம்பிச்சது. மேக்ஸ் மேல் இப்படி சந்தேகம் வந்த உடனே அவருடைய பேக்ரவுண்டை செக் பண்ண போலீஸ்க்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான் காத்துட்டு இருந்துச்சு. ஜஸ்ட் 23 வயசுலேயே மேக்ஸ் மேல 83க்கும் மேற்பட்ட கிரிமினல் சார்ஜஸ் ஃபைல் ஆகி கிட்டத்தட்ட 9 வருஷம் ஜெயில தண்டனை அனுபவிச்சிருந்திருக்கான். ஆனா அவன் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு தெரியுமா ஸ்டே? ஒரு டைம் ஒரு சின்ன பார்க்கிங் ஃபைன்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு போலீஸ் ஸ்டேஷனையே கொளுத்தின ஆளு தான் இந்த மேக்ஸ். ஆக்சுவலா ஜெயில இவனை செக் பண்ண ஒரு சைக்காட்ரிஸ்ட் இவனை பத்தின ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. மேக்ஸுக்கு காப் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு சைக்கோபேத்திக் டிசார்டர் இருந்திருக்கு. அதாவது மேக்ஸுக்கு போலீஸ் வேலைக்கு போகணும் அப்படின்னு ரொம்பவே ஆசை. பட் அந்த போலீஸ் வேலை இவனுக்கு கிடைக்காததுனால போலீஸை விட நான் ரொம்பவே புத்திசாலி அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காகவே அவன் இந்த மாதிரி நிறைய கிரைம்ஸை பண்ணியிருக்கான். ஸோ இப்போ இந்த மேக்ஸ் உடைய இந்த கொடூரமான கிரிமினல் ஹிஸ்டரியை வச்சு போலீஸ் இவன் இந்த கேஸ்ல பிரைம் சஸ்பெக்டோடைய லிஸ்ட்ல சேர்க்கிறாங்க. பட் இதை பத்தி மேக்ஸ் கொஞ்சம் கூட கவலையே படல. இன்ஃபேக்ட் எல்லா மீடியாவுடைய இன்டர்வியூலையுமே நான் தான் நம்பர் 1 சஸ்பெக்ட் அப்படின்னு ரொம்பவே பெருமையா சொல்லிட்டு சுத்த ஆரம்பிக்கிறான். பட் எஸ்டிஐ ஒருத்தனுடைய கிரிமினல் ஹிஸ்டரியை வச்சு மட்டும் அவன் தான் இந்த கொலையை பண்ணா அப்படின்னு கோர்ட்ல ப்ரூவ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ போலீஸ்க்கு இப்போ தேவை ஒரு சாலிடான எவிடன்ஸ். ஆனா மேக்ஸ் ஒரு காப் காம்ப்ளெக்ஸ் கிரிமினல், அவன் எவிடன்ஸை அவ்வளோ லேசா விட்டுட்டு போயிருக்க மாட்டான் இல்லையா? ஸோ போலீஸ் எவ்வளவு முயற்சி பண்ணியுமே அவங்களுக்கு எந்த ஒரு ஆதாரமுமே கிடைக்காம திணற ஆரம்பிக்கிறாங்க. எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்காம போலீஸ் தலையை பிச்சுட்டு இருந்த நேரத்துல தான் 10 நாட்கள் கழிச்சு ஒரு முக்கியமான தடயம் கிடைக்குது. நீலிமா வீட்டுடைய கார்டன்ல இருந்த அங்கிருந்த பார்பிக்யூ மெஷினுக்கு பின்னாடி ரத்தக்கரை படிஞ்ச ஒரு கார்டன் ஃபோக், ஒரு மண் கொத்தி அங்க மறைச்சு வைக்கப்பட்டிருந்துச்சு. ஆக்சுவலா அந்த 3 பேருடைய அட்டாப்சி ரிப்போர்ட்லயுமே ஒரு உண்மை சொல்லப்பட்டிருந்துச்சு. அதுல அந்த 3 பேருடைய தலையிலையுமே பயங்கரமான காயங்கள் இருந்திருக்கு. நீலிமாவும் அவங்களுடைய தங்கச்சியும் பிளண்ட் ஃபோர்ஸ் ட்ராமா, அதாவது தலையில ஏற்பட்ட பயங்கரமான அடியிலேயே இறந்து போயிருக்காங்க. பட் நீலிமாவுடைய தம்பியான குணால் அவனுடைய தலையில பலமான காயம் இருந்தாலுமே அவன் அந்த டப்ல போடப்படும் பொழுது உயிரோட தான் இருந்திருக்கான். அந்த டப்ல போட்டு பயங்கரமான சுடுதண்ணியை ஓபன் பண்ணி விடும் பொழுது அந்த சுடுதண்ணியில மூழ்கி மூச்சு திணறி தான் அவனுடைய உயிர் பிரிஞ்சு போயிருக்கு. அது மட்டும் இல்ல, போலீஸுடைய தியரி படி இந்த 3 பேரையுமே வேற வேற ரூம்ல தான் கொலை பண்ணி மேல ரூம்ல இருக்கிற அந்த பாத் டப்புக்கு இழுத்துட்டு வந்து போட்டுட்டு அவங்க மேல பெட்ஷீட், பல துணிகள் அப்படின்னு இது எல்லாத்தையுமே வச்சு அழுத்திட்டு கில்லர் அந்த ஹாட் வாட்டர் டேப்பை திறந்து விட்டுருக்கான். அண்ட் இது எதுக்காக தெரியுமா? சுடுதண்ணி உடம்ப சீக்கிரமாகவே அழுக வைக்கும். அதனால அவங்க எந்த நேரத்துல இறந்தாங்க அப்படின்னு போலீஸால கண்டுபிடிக்க முடியாது. பாருங்க கில்லர் எவ்வளவு பிளான் பண்ணி இதை செஞ்சிருக்கான் அப்படின்னு. ஸோ போலீஸ் இப்போ அந்த ரூம்ல இருக்கிற டிஎன்ஏவை செக் பண்றாங்க. ஆனா கில்லர் அந்த கிரைம் சீன் முழுக்கவே ப்ளீச்சை ஊத்தி அங்கிருந்த எல்லா ஆதாரங்களையுமே அழிச்சிருக்கான். பட் போலீஸ் விடாம போராடி வீட்டுடைய மூளை முடுக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட அங்கிருந்த 300 டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எடுக்கிறாங்க. பட் ஆச்சரியம் என்ன அப்படின்னா அந்த 300ல ஒரு டிஎன்ஏ கூட மேக்ஸ் கூட மேட்ச் ஆகல. போலீஸ்க்கு இது ஒரு பெரிய குழப்பத்தை கொடுத்துச்சு. ஏன்னா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கிட்டத்தட்ட 3 முறை மேக்ஸ் அந்த வீட்டுக்கு வந்து நீலிமா கூட இன்டிமேட்டா இருந்திருக்கான். அப்படி இருக்கும் பொழுது அவனுடைய ஒரு சின்ன தடயம் கூட அந்த வீட்டில் இல்லாம போனது எப்படி? அப்ப மேக்ஸ் ரொம்பவே தெளிவா எல்லாத்தையுமே கிளீன் பண்ணியிருக்கானா?
டிஎன்ஏல இப்ப மேக்ஸ் சிக்கல அப்படின்னாலுமே போலீஸ் அவனுடைய டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்ஸை நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அங்கதான் மேக்ஸ் எவ்வளவு ஒரு வக்கிர புக்தி கொண்டவன் அப்படிங்கிறது தெரிய வருது. நீலிமா தன்னை அவாய்ட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே மேக்ஸ் நீலிமாவுடைய இமெயில் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி அவங்களுடைய பிரைவேட் மெசேஜ் எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிச்சிருக்கான். அது மட்டும் இல்ல எஸ்டிஏ raj@hotmail.com அப்படிங்கிற ஒரு இமெயில் ஐடியிலிருந்து நீலிமா தங்கியிருந்த அந்த மொத்த கம்யூனிட்டிக்கும் சில மெயில்களை அனுப்பி வச்சிருக்கான். அந்த மெயில் ஃபுல்லாவே நீலிமா மேக்ஸுக்கு மட்டும் அனுப்பின பிரைவேட் போட்டோஸ், பிரைவேட் வீடியோஸ் அப்படின்னு டச் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கான். இப்படி மேக்ஸுக்கு எதிராக இத்தனை ஆதாரங்கள் இருந்தாலுமே கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ். இது எல்லாமே மேக்ஸ் ஒரு தப்பானவன் தான் அப்படின்னு சொல்லுமே தவிர அவன் தான் இந்த கொலையை பண்ணான் அப்படின்னு இது நிரூபிக்காது. ஸோ மேக்ஸ் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சாலிட் எவிடன்ஸை தேடி போலீஸ் இப்ப இன்னுமே ஆழமா இறங்குறாங்க. டிஜிட்டல் எவிடன்ஸை தேடின போலீஸ்க்கு ஒரு முக்கியமான டெக்ஸ்ட் மெசேஜ் கிடைக்குது. அதாவது கொலை நடந்த அன்னைக்கு நைட்டு ஒரு 8 மணிக்கு மேக்ஸ் நீலிமாக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான். See you later tonight. I will give the one ring அப்படின்னு அந்த மெசேஜ்ல இருந்திருக்கு. ஆக்சுவலா இது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சீக்ரெட்டான கோட் வேர்ட். அவன் சொன்ன மாதிரியே சரியா 8:30 மணிக்கு காலிங் பெல்ல மட்டும் ஒரே ஒரு முறை அவன் பிரஸ் பண்ணியிருக்கான். அப்ப தன்னுடைய ரூம்ல இருந்த நீலிமா தன்னுடைய அக்காவுக்கு யாரோ கதவை தட்டுறாங்க, நான் போய் பார்க்கறேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலா அந்த ஒரு மெசேஜ் தான் நீலிமா கிட்ட இருந்து வந்த கடைசி மெசேஜ். நீலிமாவுடைய அக்காவான சோனியாவுடைய போன்ல இருந்து அந்த மெசேஜை பார்த்து போலீஸ் கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. பட் நீலிமா யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்களே தவிர மேக்ஸ் தான் வந்திருக்கான் அப்படின்னு அந்த மெசேஜ்ல இல்ல இல்லையா. ஸோ இதையே ஒரு சாக்கா வச்சு மேக்ஸ் தப்பிக்க பார்த்தான். இப்படி அவனுக்கு எதிரான எந்த ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸுமே இல்லாம போலீஸ் நம்பிக்கையை இழந்து நின்ன அந்த நேரத்துல தான் மேக்ஸோட பழைய ஃப்ரெண்டான ஆண்ட்ரியா இந்த கேஸ்குள்ள வராங்க. இந்த கேஸை பத்தி ஒரு புக் எழுத போறதா சொல்லி மேக்ஸ் கூட பழக ஆரம்பிச்ச ஆண்ட்ரியா போலீஸோடைய ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டா மாறுறாங்க. அப்படிதான் 2008 வருடம் ஒரு நாள் காருக்குள்ள உட்கார்ந்து ஆண்ட்ரியாவும் மேக்ஸும் இந்த கேஸை பத்தி பேசிட்டு இருந்திருக்காங்க. அதாவது தான் புக்ல எழுத போற சில சீன்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் ஆண்ட்ரியா ஒரு தூண்டில் போடுறாங்க. அன்னைக்கு நைட்டு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு ரோல் பிளே மாதிரி நம்ம எழுதி பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. மேக்ஸும் அதுக்கு ரொம்பவே ஆர்வமா சம்மதிக்கிறான். அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது மேக்ஸ் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து தன்னுடைய சுயநினைவை இழந்து ரொம்பவே எதிர்ச்சியா அந்த கொலை செஞ்சவனுடைய மனநிலையிலிருந்து ஒரு முக்கியமான வார்த்தைய ஆண்ட்ரியா கிட்ட சொல்றான். என்னை விட்டுடு ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிறவங்களை கொலை பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு அவன் ஆண்ட்ரியா கிட்ட சொல்றான். அப்படி அவன் சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு அவனுக்கு உரைக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு புரிஞ்சு ஆண்ட்ரியாவை பார்த்து அவன் ஒரு வார்த்தை கேட்கிறான், நான் மாட்டிக்கிட்டேனா அப்படின்னு கேட்டிருக்கான். இப்ப அவனுக்கு எதிராக இருந்த எல்லா சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸையும் லிங்க் பண்ண போலீஸ் அவனை கோர்ட்ல நிறுத்துறாங்க. அண்ட் ஜூலை 2012 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 76 நாட்கள் நடந்த அந்த ட்ரையல்ல மேக்ஸ் அவன் இந்த கொலையை செஞ்சதா ஒத்துக்கவே இல்லை. கிளியரான ஒரு மோட்டிவும் இல்ல, டிஎன்ஏ இல்ல, கொலை எப்படி நடந்துச்சு அப்படின்னு எந்த ஒரு தியரியும் இல்ல. ஆண்ட்ரியாவுடைய கன்ஃபஷனும் கூட வீக்கா தான் இருந்திருக்கு. இப்படி சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் இவ்வளோ வீக்கா இருந்தாலுமே ஜூரிக்கு போலீஸ் சப்மிட் பண்ண எவிடன்ஸ் போதுமானதா இருந்துச்சு. ஸோ நீலிமா மற்றும் அவங்களுடைய பிரதர் சிஸ்டரை கொலை பண்ண அந்த ஒரு குற்றத்துக்காக மேக்ஸுக்கு 35 வருடங்கள் பரோல் இல்லாத சிறை அப்படின்னு தண்டனை கொடுக்கப்படுது. ஆக்சுவலா இந்த கேஸை ஆரம்பத்திலிருந்து நீங்க கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். மேக்ஸ் ஒரு சாதாரண கிரிமினல் கிடையாது. போலீஸே சேலஞ்ச் பண்ற அளவுக்கு ஒரு காப் காம்ப்ளெக்ஸ் இருக்கிற புத்திசாலியான கிரிமினல். ஆதாரமே இல்லாம ப்ளீச்சை வச்சு மொத்த வீட்டையுமே கிளீன் பண்ணவன். ஆனா அவன் பண்ண அந்த ஒரு சின்ன ஸ்லிப்பை பார்க்காத அந்த 3வது இறந்த உடலை பத்தி போலீஸ் கிட்ட பதட்டத்துல சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் அவனை 35 வருஷம் கம்பி என்ன வச்சிருக்கு. இங்கதான் நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். குற்றவாளி எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலுமே அவன் செய்யற ஒரு சின்ன தப்பு அவனை கண்டிப்பா எப்பவாவது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துரும் அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை. இந்த கேஸ்ல இனிமே சில ஷாக்கிங்கான டீடைல்ஸை என்னால பார்க்க முடிஞ்சது. அததான் டிட் யூ நோ சாப்டர்ல நம்ம இப்ப பார்க்க போறோம். பட் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னும் லைக் போடல அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஆல்சோ சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கிறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க, இந்த மாதிரி ரியல் கிரைம் கேசஸ் டீடைல்டா பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷாக்கிங் டீடைல் 1.
ஒண்ணு. போலீஸ்க்கு எதனால ஒரு டிஎன்ஏ கூட கிடைக்கல தெரியுமா? மேக்ஸ் அந்த டப் முழுக்கவே ப்ளீச்சை ஊத்தி கிளீன் பண்ணது மட்டும் இல்லாம அந்த பாத்ரூம்ல இருந்த நீலிமாவுடைய டூத் பிரஷ், சோப்பு, ஏன் அவருடைய தலைமுடி சிதறி இருந்தா கூட அதையுமே தேடி தேடி எடுத்துட்டு போயிருக்கான். ஒரு தடயத்தை கூட விட்டு வைக்க கூடாது அப்படின்னு அவன் எவ்வளவு துல்லியமா பிளான் பண்ணிருக்கான் பாருங்க. ஷாக்கிங் டீடைல் 2. ஆக்சுவலா போலீஸ் இந்த கேஸை பத்தி விசாரிக்கும் பொழுது மேக்ஸ் உடைய தம்பி சில ஷாக்கிங்கான விஷயங்களை சொல்லியிருக்காரு. மேக்ஸ் ஒரு முறை தன்னுடைய தம்பி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தங்களை கொலை பண்ணிட்டு அந்த உடலை மறைக்கிறதுக்கு ஒரு சுலபமான வழி இருக்கு. அந்த உடலை ஆசிட்ல இல்ல சுடுதண்ணி ஓடிட்டு இருக்கிற பாத் டப்ல போட்டா ஆதாரங்கள் எல்லாம் மொத்தமா அழிஞ்சிரும் அப்படின்னு ஜாலியா சொல்லியிருக்கானாமா. சோ இது அவன் எவ்வளவு நாளைக்கு முன்னாடியே இதை பிளான் பண்ணியிருப்பான் அப்படிங்கறத காட்டுது. ஷாக்கிங் டீடைல் 3. கோர்ட்ல அந்த 35 வருட சிறை தண்டனையை ஜட்ஜு வாசிச்சப்ப அந்த நீதிமன்றத்தில் இருந்த மத்தவங்க எல்லாருமே அழுதுட்டு இருந்திருக்காங்க. ஆனா மேக்ஸ் மட்டும் எதை பத்தியுமே கவலைப்படாம அங்கிருந்த கேமராவை பார்த்து நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சிருக்கான். உங்களால முடிஞ்சதை பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு திமிர் அவனுடைய முகத்துல இருந்தது அப்படின்னு அங்கிருந்தவங்க சொல்லியிருக்காங்க. ஷாக்கிங் டீடைல் 4. ஆக்சுவலா பாத் டப்ல சுடுதண்ணி திறந்து விடப்பட்டிருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த சுடுதண்ணி எவ்வளவு சூடா இருந்திருக்கு அப்படின்னா அந்த சுடுதண்ணி வழிஞ்சு அங்க கீழே வரும் பொழுது அங்கிருந்த சில பொருட்களை வளைஞ்சு போயிருந்துச்சு. அந்த அளவுக்கான ஒரு பாயிலிங் டெம்பரேச்சர்ல அந்த சுடுதண்ணி ஓடிட்டு இருந்திருக்கு. ஷாக்கிங் டீடைல் 5. ஆக்சுவலா கிரைம் சீன்ல நீலிமாவுடைய நாய் ரொம்பவே சோகமா மேக்ஸ் உடைய காலை உரசிச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? உண்மையில அந்த நாய் ரொம்பவே அக்ரெசிவான ஒரு நாய். ஆமா, யாராவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வீட்டுக்குள்ள வந்தா பயங்கரமா குறைக்குமாமா. ஆனா அன்னைக்கு நைட்டு ஒரு சின்ன சத்தம் கூட போடாம இருந்திருக்கு. போலீஸ் இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா மேக்ஸ் அந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருந்ததுனால அவன் அந்த 3 பேரையும் கொலை பண்ணும்போது கூட அந்த நாய் அமைதியா இருந்திருக்கு. சோ மை டியர் HDA இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.